வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவை பொறுத்தவரை சாதனைகள், கொள்கைகள் இல்லாதவர்கள் திமுக அரசு மீது அவதூறுகளை அள்ளி இறைத்து வருவதாக மு.க.ஸ்டாலின் கண்டனம். தமிழகத்தின் எதிர்காலத்தை வடிவித்துக் கொண்டிருக்கும் சாதனைகளை திமுக சொல்லி வருவதாகவும் பெருமிதம். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வருகை. அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. திமுக சார்பில் நடக்கும் நேர்காணலில் பங்கேற்பதற்காக அண்ணா அறிவாலயம் வந்த ஓ. பன்னீர்செல்வம். தேனி மாவட்டம் போடி, ஆண்டிப்பட்டியில் போட்டியிட விருப்ப மனு அளித்த நிலையில் முதலமைச்சர் நேர்காணல். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தின் முதலமைச்சராக நிச்சயமாக மீண்டும் அரியணையில் அமர்வார் என ஓ. பன்னீர்செல்வம் உறுதி. ஜெயலலிதா இருந்தபோது இருந்த அதிமுக தற்போது இல்லவே இல்லை என்றும் கருத்து. தாவேகா சார்பில் மாமல்லபுரத்தில் நடந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் விஜய் பங்கேற்பு. தாவேகா இஃப்தார் நோன்பில் 1000 பேருக்கு மட்டுமே அனுமதி. தாவேகா இந்த டீம் அந்த டீம் என வரும் தகவல்களை நம்பாதீர்கள். நாம் பீப்பிள் டீம் என மாமல்லபுரம் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. தாவேகா கூட்டணி குறித்து வரும் வதந்திகளை நம்பி குழப்பமடைய வேண்டாம். மதசார்பற்ற நிலையில் எந்த சமரசமும் இல்லை என விஜய் திட்டவட்டம். சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தொண்டர்களிடம் திரள் நிதி கேட்கும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். 30 கோடிகள் முதலீடு செய்கிற வேட்பாளர்களுக்கு இடையில் அதற்கான வட்டி காசை கூட செலவு பண்ண முடியாத நிலையில் உள்ளோம் என்றும் வீடியோவில் பேச்சு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று ஒரே நாளில் 12 பேர் வேட்புமனு தாக்கல். அமாவாசை நாளான இன்று திமுக சார்பில் 3 பேர், காங்கிரஸ் சார்பில் ஒருவர் உள்பட 12 பேர் வேட்புமனு தாக்கல். தமிழகத்தில் 3 நாட்களில் உரிய ஆவணங்கள் இல்லாத ரூபாய் 42 கோடி 65 லட்சம் மதிப்பில் பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல். 2 கோடியே 37 லட்சம் ரொக்கம், 16 கோடியே 42 லட்சம் மதிப்பிலான விலை மதிப்பெற்ற உலோகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தகவல். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் பணிகளில் 25 லட்சம் அதிகாரிகளை பணியமர்த்தியது தேர்தல் ஆணையம். மொத்தம் 1111 மத்திய பார்வையாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உகாதி திருநாள் வாழ்த்து. தென் மாநில மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு ஹிந்தி ஆதிக்கத்தையும் திணிப்பையும் வீழ்த்துவோம் என்றும் அறிக்கை. தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உகாதி திருநாள் வாழ்த்து. தமிழகத்தில் வாழும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் மொழிகளை கடந்து சகோதரத்துவத்துடன் வாழ்த்து வருவதாக பெருமிதம். தஞ்சை, தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. திண்டுக்கல், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தேனி மாவட்டம் வருசநாடு மலை கிராமங்களில் ஆலங்கட்டி மழை வெளுத்து வாங்கியதால் பொதுமக்கள் உற்சாகம். சடசடவென அடித்து நொறுக்கிய ஆலங்கட்டிகளை கைகளில் குவித்து விவசாயிகள், பொதுமக்கள் ஆர்ப்பரிப்பு. செங்கல்பட்டு அருகே மண் ஏற்றி சென்ற டிப்பர் லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம். அதிக பாரத்துடன் வேகமாக செல்லும் லாரிகளால் உயிர் பயத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கையில் 2.5 டன் அரிசி மூட்டைகளை கடத்தி சென்ற சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்து. வாகன ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை.
ஆத்தூர் வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ரூபாய் 7,39,00,000 மஞ்சள் வர்த்தகம். கடந்த வாரங்களை காட்டிலும் மஞ்சள் விலை அதிகரித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி உஜ்ஜயினி மாகாளியம்மன் கோவில் திருவிழா கோலாகலம். இறுதி விழாவான கரக ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய நடனமாடி உற்சாகம். மதுரையில் நடைபெற்ற மாநில அளவிலான வில்வித்தை போட்டி. காஞ்சிபுரத்தை சேர்ந்த 4 வயது சிறுவன் ரக்ஷித் மாயூன் தங்கப்பதக்கம் வென்று சாதனை. குவைத் பட்டத்து இளவரசர் ஷேக் சபா அல் முபாரக்குடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. மேற்கு ஆசியாவில் நிலவும் அசாதாரண சூழல் மற்றும் தடையற்ற போக்குவரத்து குறித்து விவாதித்ததாக மோடி எக்ஸ் பதிவு. அரசியலில் ஓய்வு என்பதே இல்லை என மாநிலங்களவையில் பிரியாவிடை பெறும் நிகழ்வில் பிரதமர் மோடி உரை. கார்கே, சரத்பவார், தேவகவுடா ஆகியோர் தங்கள் வயதில் அதிக நாட்களை பொது வாழ்விற்கு அர்ப்பணித்துள்ளதாக நிகழ்ச்சி. தங்களை காதலித்துவிட்டு பிரதமர் மோடியை தேவகவுடா திருமணம் செய்ததாக மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே நகைச்சுவை. மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் கூட்டணி மாற்றம் குறித்த கார்கேவின் நையாண்டியை ரசித்து கேட்ட பிரதமர் மோடி. காங்கிரஸ் கட்சியுடன் கட்டாய திருமண உறவில்தான் இருந்தேன். நான் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் விலகி சென்றதால் விவாகரத்து செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாக தேவகவுடா பதிலடி. மேற்கு வங்கத்தில் அமலாக்கத்துறை சோதனையின் போது முதலமைச்சர் அத்துமீறி நுழைவது ஆரோக்கியமான சூழல் அல்ல. ஆய்வின் போது முக்கிய ஆவணங்களை மம்தா பானர்ஜி எடுத்து சென்றதாக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிருப்தி. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாஜக மத்திய தேர்தல் கமிட்டி கூட்டம். பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தேசிய தலைவர் நிதின் நபீன், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி சந்திப்பு. நெடுஞ்சாலை மற்றும் பேருந்துகளை பதிவு செய்வதில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து முக்கிய ஆலோசனை. 80,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் குஜராத் மாநிலம் முந்த்ரா துறைமுகத்தை வந்தடைந்தது ஜாக் லாட்கி கப்பல். மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றத்திற்கு இடையே ஹார்மூஸ் நீரிணை வழியாக இந்தியாவுக்கு வருகை தந்த 3வது கப்பல். சத்தீஸ்கரில் பெண்கள் உள்ளிட்ட 140 நக்சலைட்டுகள் காவல்துறையில் சரணடைந்தனர். ராய்ப்பூர் சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் விஷ்ணு தேவ்சாயுடன் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். உலகம் முழுவதும் எக்ஸ் தளம் முடங்கியதால் இணையவாசிகள் பரிதவிப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முடங்கிய நிலையில் ஒரு சில நிமிடங்களிலேயே மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்தது. ஹைதராபாத் அணியின் இடைக்கால கேப்டனாக இஷான் கிஷனும் துணை கேப்டனாக அபிஷேக் சர்மாவும் நியமனம். அணித்தலைவர் பேட் கமின்ஸ் காயத்தில் இருந்து குணமடைந்து வரும் நிலையில் சன்ரைசர்ஸ் அணி நிர்வாகம் நடவடிக்கை. ஜப்பானின் இச்சிகாவா உயிரியர் பூங்காவில் குரங்குகளால் தனிமைப்படுத்தப்பட்டு பொம்மையுடன் பழகி வந்த பஞ்ச் குரங்குக்கு கிடைத்த புதிய காதலி. பூங்காவில் பெண் குரங்குடன் லூட்டியடிக்கும் பஞ்ச் குரங்கின் வீடியோ இணையத்தில் வைரல்.